Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்தி மினி உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய கிராம மக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், விரிவான விவரங்கள். நிச்சயமாக கும்மிடிப்பூண்டி அடுத்த பூவலந்தோடு கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி உதவியோட சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் மினி உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில விளையாட்டு அரங்கம் அமைக்க பூவலந்தோடு பகுதியில் சுமார் 6 ஏக்கர் தரிசு புறம்போக்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட அரசு புறம்போக்கு நிலமானது அதே கிராமத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 10 குடும்பங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன் அரசு வழங்கியதாகவும் அதனை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பணிகள் தொடங்கப்பட்ட நேற்றைய தினம் உள் விளையாட்டு அரங்க பணிகளை தொடங்க பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 3 JCB இயந்திரங்களோட அங்கு சென்ற கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர், வருவாய்த்துறையினர் அடங்கிய குழுவினரை போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சுற்றி வளைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது இருதரப்பினருக்கும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. பணிகளை தொடங்க கொண்டு வரப்பட்ட JCB இயந்திரங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டது. இதனால் பணிகள் தொடங்கும் இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டதோட போலீசார் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தாங்க. மாவட்ட நிர்வாகம் மீண்டும் மறு ஆய்வு செய்யும் வரை பணிகள் நடக்காது என அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து 8 மணி நேர போராட்டமானது நேற்று கைவிடப்பட்ட நிலையில இதற்கையே மீண்டும் இன்று பணிகள் தொடங்கியதை அறிந்த போராட்டக்காரர்கள் பணிகள் நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. மீண்டும் உள் விளையாட்டு அரங்கம் பணிகள் நடைபெறும் இடத்தில் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டது. பணிகள் நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பு கருதி 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில தலித் மக்களுக்காக வழங்கப்பட்ட இடத்தை அவர்களுக்கு மீண்டும் வழங்கும் வரை அந்த போராட்டமானது தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த 30க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி மகேஷ். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.